சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஓரியோ பாப்பைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம குக் பண்ணாமல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை அப்படின்னா ஸ்லிம் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்லிம் மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது இல்லைனாலும் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமினஸ்ஸை கொடுக்கும். இப்போ வனிலா எசன்ஸ் அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம ஓரியோ பிஸ்கட் இல்லை அப்படின்னா நார்மல் நீங்கள் பிரிட்டானியா, அதுக்கப்புறமா எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பிஸ்கட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஓரியோ அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து ஆட் பண்ணுறோம். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு திக்னஸை கொடுக்கும். நம்ம குல்ஃபி இல்லை அப்படின்னா ஐஸ் எல்லாம் செய்யும்போது பிஸ்கட்டை போடும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்டலைஸ் ஆகாது. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே சமயம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமலேயே இது வந்து மெல்ட் ஆகாது. ஸோ இப்போ மிக்சியில் போட்டுக்கணும். இது வந்து அரைச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1-2 அந்த பிஸ்கட் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போதும் குழந்தைகளுக்கு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் ஐஸ்கிரீமில் நம்ம ஓரியோ போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மோல்டில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஐஸ் மோல்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு குல்ஃபி மோல்டு அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேப்பர் கப்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் அதிலே கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் அந்த குச்சி ஐஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக செட் ஆகிடும். நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு 6 மணி நேரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு வரைக்கும் கூட நீங்கள் விட்டுறலாம். ஒரே நாளில் செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் டே தான் எடுக்கிறேன். மதியானம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். இது வந்து டீமோல்டு பண்ண வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ்